அதாவது நீங்கள் உங்கள் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ண கடைக்கு போய் தான் ரீசார்ஜ் பண்ணுறீங்களா? இனிமேல் எந்த கடைக்கு நீங்கள் போக தேவையில்லைங்க. உங்கள் மொபைல்லையே கூகுள் பே மூலிமா சிம்பிளாக நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம மொபைல்லேயே வந்து ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா டாடா ப்ளே தான் ரீசார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ டாடா ப்ளே எப்படி வந்து நம்ம மொபைலே ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் டாடா ப்ளே மட்டும் தான் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. எந்த டிடிஹெச்சாக இருந்தாலுமே நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மொபைலில். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டாடா ப்ளே மூலிமா நம்ம வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அப்ளிகேஷன் இது டாடா ப்ளேன்னு இருக்குது. ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணது அப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ரீசார்ஜ் டேட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணணுன்னா கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சேனல் 330 சேனல் இருக்குது. அதாவது 269 ரூபா மந்த்லி சார்ஜ். இதில் வந்து அதிகமாக இருக்கப்போ எனக்கு வந்து நான் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ட்ராப் சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா சேனலில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ரிமூவ் பண்ணணும், எனக்கு இந்த பிளான் எனக்கு தேவையில்லை அப்புறம் இந்த சேனல் எனக்கு வேணாம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை அப்புறம் எனக்கு அதை ரிமூவ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நீங்கள் விட்டுறலாம். ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் எனக்கு சேனல் வந்து ட்ராப் பண்ண வேணாம் ப்ரோ, எனக்கு வந்து சேனல் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணணும். இப்போ கிரிக்கெட் மேட்ச்னா என்ன வந்து அந்த பிளான் வந்து இருக்காது. ஸோ நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் சேனல் அண்ட் மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதான் இங்கே பார்த்தீங்கன்னா டிவி ஷோன்னு கொடுத்துட்டு லாங்குவேஜ் கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஆல் பேக் அப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதும் டாடா ப்ளே பேக் அப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளான்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்துச்சு. தமிழ் தலைவாசு, தமிழ் தலைவா, அதை பார்த்தீங்கன்னா நிறையா பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பேக் வந்து பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறது அப்படின்னா எங்கள் வீட்டில் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ அப்போ வந்து பேக் வந்துடலாம் வாங்க. ஃபுல்லாக பேக் வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறோம். சேனல்லாம் ஆட் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணுறது பதில் மினிமம் பேக் பார்த்தீங்கன்னா 269 ரூபா. நான் இதுதான் வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறேன் தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணது சம் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது 1 இயருக்கான ஆஃபர்ஸு, 6 மந்த்துக்கான ஆஃபர்ஸு அப்படி இருக்கும். ஸோ இந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதையே பே பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு எந்த ஆஃபரும் வேலை, எந்த ஆஃபரும் எனக்கு வேணாம், நான் வந்து சிம்பிளாக 1 மந்த் பிளானே எனக்கு போதும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிபேயில் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஜிபே வச்சுருந்தா ஜிபேயில் பண்ணலாம். இல்லை அப்புறம் என்கிட்ட ஃபோன்பே அப்படி தான் இருக்குன்னா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி வேலட் மூலிமா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜிபே மூலிமா தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராசஸ் டு பே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேமெண்ட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம். இது வந்து எங்கே போய் பார்க்குறது, எத்தனை நாள் வேலிடிட்டி அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். சரி வாங்க இப்போ வேலிடிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் பேக் வந்துருக்கு. பேக் வந்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 20/9/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படி தான் நம்ம பார்த்தீங்கன்னா மொபைலில் அதாவது சிம்பிளாக நம்ம வந்து எந்த ரீசார்ஜ் கிடைக்கும் போக தேவையில்ல, நம்ம மொபைல்லே பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது மூலிமா நீங்கள் வந்து மொபைல்லேயே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணுவாங்க கடையில். ஸோ எந்த பேவும் பண்ணாமல் நம்ம மொபைல்லேயே நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.